Hi. Hi. Welcome friend. to Ritanya My Channel. Yes. Welcome to Ritanya My Channel. இப்போ சண்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த வெயில் குறையும்னு பார்த்தோம். வெயில் குறையவே இல்லை. அதனால் பார்க்குறீங்களா, திடப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். டொடாயின் இருங்க இந்த பக்கம் வந்துருங்க. எஸ் ஃபேமிலி கோல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ நில்லு போய் பாருங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? மார்க்கெட் போகிறதுக்கு இந்த ஒயிட் ஷர்ட் தேவையான்னு தெரியல. ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. எங்கே போகிறோம்? ஆவணி மார்க்கெட் டார்கெட். போகிற சீன் போடுறாங்க ஃபேமிலியோட. அந்த குரூப் மட்டும்தானா? என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை விலாக் ஒன்றும் எடுக்கவே இல்லை. விலாக் எடுக்காதனால அவுட்டிங். நேற்று என்னை விட்டுட்டு இவங்க எல்லோரும் சினிமாவுக்கு போயிட்டாங்க. அதனால் இவங்கக்கிட்ட 300 என்னோட பேலன்ஸ் இருக்குது. நேற்று அப்பா பொண்ணு பையன் 3 பேரும் சேர்ந்து என்னை விட்டுட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதனால் என்னை கூப்பிட்டு போகல. நான் வேலைக்கு போயிட்டேன் நேற்றுனா. அதனால் அவங்க சினிமாவுக்கு போன காசு இன்றைக்கி வந்து 300 தனியாக எனக்கு அங்கிள் தொடச்சிட்டேனே. கேமரா மேடம்மா வாங்க. பிளான் சொல்லுங்க. பிளானா? ஆவடி போறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம இப்போது ஆவடி வந்துட்டோம். ஆவடியில் பெருசாக ஒர்க்கு ஒன்றும் இல்லை. சண்டே நம்ம போர் அடிக்குது அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆவடி வந்திருக்கோம். அதில் இடையில சின்ன சின்ன ஷாப்பிங் போயிட்டுருக்கு. ஆவடி வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மாமா உடனே ஒரு டீ கடையை பார்த்து ஓரமாக நிப்பாட்டிட்டு நானும் பாப்பாவும் காஃபி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். தம்பியும் மாமாவும் டீ குடிச்சிட்ருக்காங்க. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ட்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஷாப்பிங் மால் தான். சும்மா ஜஸ்ட் விசிட் மட்டும்தான், பெருசாக எதுவும் பர்ச்சேசிங் ஐடியா கிடையாது. அடுத்தடுத்து நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டீ குடிச்சிட்ருக்கோம். டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே தம்பியும் அவங்க அப்பாவும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்க ட்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம ஜுடி ஷாப் தான் வந்திருக்கோம். ஜுடி ஷாப்பில் போயிட்டு பாப்பாவுக்கு தேவையான லிப்ஸ்டிக்கு, ஹேர் பேண்டு இதெல்லாமே எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பாப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் செக்ஷன் தான் வந்திருக்காங்க. லிப்ஸ்டிக் அடிக்கடி போட மாட்டாங்க. ஆனால் வெளியில் போனால் லைட்டாக ஒரு டச்சப் லிப்ஸ்டிக் இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் லிப்ஸ்டிக் பார்த்துட்ருக்கோம். இங்கே லிப்ஸ்டிக் எல்லாமே 99க்கு இருக்கும். லிப் கிளாஸ்லாம் 150 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதில் பாப்பா வந்துட்டு லிப் கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்துட்டு லைட்டாக லிப் கேர் தான் எடுத்துக்கிட்டேன். என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலராக வந்துட்டு அவங்க கையில் ஷேக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கிறாங்க. நான் வந்துட்டு நெயில் பாலிஷ் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன கலர் பிடிக்குதோ ஒரு கலரையாக கையில் அடிச்சு சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு 2 கலர் நான் சூஸ் பண்ணினேன். பாருங்கள், லிப் கிளாஸ் கடைசியில் பாப்பாவுக்கு இந்த கலர் தான், இந்த பெர்ரி கலர் இதை தான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், லிப்ஸ்டிக்கு பாப்பா கடைசியில் கையில் வச்சுருக்க அந்த ஷேட் தான் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் லிப்ஸ்டிக்கு. நம்ம கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறதுனால லிப்ஸ்டிக் நல்லா இருக்காது. லிப் கிளாஸும் நமக்கு நல்லா இருக்குது. அதில் நான் விரும்பவும் மாட்டேன். இந்த ஷேட் தான் எடுத்துக்கிட்டாங்க பாப்பா. ஜெரியோ பெரியோ தெரியல, ஏதோ அந்த ஷேட் தான் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. போட்டுட்டு காமிப்பாங்க பாருங்கள், ட்ரையல் பார்த்துருப்பாங்க. நான் வந்துட்டு க்ரீன் கலர் லிப்ஸ்டிக், நெயில் கலர் எடுத்துக்கிட்டேன். அடுத்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு உமன்ஸு டாப்ஸு, அதுக்கப்புறம் லெகின்ஸு, பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு பொம்பளை பசங்களுக்கு இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில். அதில் நாங்கள் சும்மா கலெக்ஷன் மட்டும் பார்த்தேன். இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கலெக்ஷன் மட்டும் பார்த்துக்கிட்டேன். முடிச்சுட்டு எங்களோட ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம். பெருசாலாம் நான் ட்ரெஸ்ஸுக்கோ மற்றதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். சும்மா வேடிக்கை பார்க்குறதோட ரசிக்கிறதோடு முடிஞ்சிடும். எங்களோட ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தாச்சு. வந்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாமா பண்ணிட்டுருக்காரு. நான் பாருங்கள், லிப் கேரும் நெயில் பாலிஷ் இது 2 மட்டும்தான் எனக்கு. பாப்பாவுக்கு தலைக்கு போடுற ஹேர் பேண்டு, அப்புறம் அந்த லிப் கிளாஸ் ஒன்று, ஒரு ஸ்ப்ரே பாட்டில். இவ்வளோ தான் எங்களோட பர்ச்சேசிங் இங்கே முடிஞ்சுது. மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி திங்ஸ்க்கெலாம் நிறைய செலவு பண்ண மாட்டேன். பாப்பா கையில் வச்சுட்ருக்காங்க பாருங்கள், இது 3 மட்டும்தான். அது முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு பாப்பாவுக்கு தொண்டை ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு சூப் ஸ்டால் இருந்துச்சு, அங்கே போய்ட்டு தூதுவளை சூப் ஒன்று குடிச்சிட்டு தம்பி வந்து சமோசா, பானிபூரி சமோசா சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டு அப்படியே எங்களோட பர்ச்சேசிங் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் இன்றைக்கி ஈவினிங் எங்களோட vlog அண்ட் ரொட்டீன். அப்புறம் வந்துட்டு ரொம்ப சூடாக இருந்துச்சு. நல்ல மாமா ஆட்டி தம்பிக்கு கொடுத்துட்ருக்காங்க.
பாப்பா பாருங்கள் பக்கத்தில் சூப் குடிச்சிட்ருக்கேன். இதில் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த தட்டில் பாருங்கள் வாழை இலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாழை இலை கட் பண்ணி கொடுத்து அதுக்கு மேலே வந்துட்டு சூப்பும் அந்த இதுவும் வச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் காமிக்கிற பாருங்க பார்த்தீங்களா, வாழை இலையில் ஊற்றிருக்காங்க. இது ரொம்ப ஹெல்த்தும் கூட. பாருங்கள் வாழை இலையில் பிளாஸ்டிக்கில் ஊற்றாங்க, வாழை இலையில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் எங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே நம்ம எங்கே போய் சமைக்கிறது, அதனால் எங்களுக்குமே இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது வயிறு ஃபுல்லாகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு எங்கள் நைட்டு ரொட்டீன் முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் குட் நைட். இது பாருங்கள், இது ஆவடி GH. அவ்வளோதான், முடிஞ்சுட்டு எங்கள் ஷாப்பிங் முடிஞ்சுட்டு வேலை இந்த கெஸ்ட்டில் போயிட்டு லெகின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆனால் எனக்கு ஒன்றுமே செட் ஆகலை, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. 499 நினைக்கிறேன். 499க்கு நான் 2 லெகின் எடுத்துருவேன், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டு அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.